ஆந்திர பிரதேஷ் கர்னூல் ஜில்லா ஸ்பெஷல் உகானி பொரி வந்து தண்ணியில் போட்டு நல்லா அழுத்தி ஒரு செகண்ட் 2 செகண்ட் ஆன பிறகு நல்லா அழுத்தி புழிஞ்சி எடுத்து நல்லா தண்ணி இல்லாமல் புழிஞ்சி தட்டில் வச்சுக்கணும். இப்படி பாருங்கள், புளிஞ்ச பொரி வந்து உதிரியாக இருக்குது. ஒரு கடாயை வச்சு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு 1 ஸ்பூனு, 2 டீஸ்பூன் வேர்க்கடலை, ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், பச்சை மிளகா 1 கட் பண்ணி வச்சுருக்கிறேன், கொஞ்சமாக கறிவேப்பிலை போட்டு ஒரு சின்ன தக்காளி எடுத்து நல்லா பொடுசாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதையும் போட்டு மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் உப்பு தேவைக்கு அளவாக போட்டு அதை வந்து நல்லா மூடி வச்சுருங்க. அந்த தக்காளி நல்லா சுருங்கி வரட்டும். எல்லாத்தையும் ஒரு முறை கலந்து விட்ருங்க. கடலை கொஞ்சம், 3 காஞ்ச மிளகா, பூண்டு பல் 4, கொரப்பாக அரைச்சிக்கணும். அந்த தாளிச்சதில் பொரியை போட்டு நல்லா கலந்து விடுங்க. பிறகு வந்து பொட்டுக்கடலை, பூண்டு, வரமிளகா சேர்ந்து பொடியை வந்து அது மேலே தூவி விட்டுட்டு நல்லா கலந்து விட்ருங்க. அடுப்பை அணைச்சிட்டு அரை மூடி லெமனை வந்து புளிஞ்சு விட்ருங்க. மேலாக்க கொத்தமல்லியை தூவி விட்டுட்டு அப்புறமா பார்த்தீங்கன்னா அருமையான சுவையில் வந்து ஆந்திரா கர்னூல் ஜில்லா உகானி வந்து ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட அவ்வளோ சுவை வந்து அட்டகாசமான சுவையில் இருந்தது.